தூரதேசத்தில் தொலைந்தாயோ கண்மணி உன்னை தேடி கண்டதும் என் கண்ணெல்லாம் மின்மினி பின்னோக்கி காலம் போகும் எனில் உன் மன்னிப்பை கூறுவே கண்ணோக்கி நேராய் பார்க்கும் கணம் விழையில்லாமே நாம குருவி ராணி கல்யாணத்துக்கு வந்துட்டோம். இத்தனை நாள் நான் எங்கன்னு சொல்லிட்டு இருந்தவா அவளும் என்ன மாதிரி ஒரு ஆன்டி ஆயிட்டா. ஏதோ சினிமா போஸ்டர் மாதிரி ஒட்டி இருக்காங்க அங்க. பாரு இப்ப கல்யாணத்துல கூட வச்சு செஞ்சுட்டாங்க. நம்ம கல்யாணத்துல இருக்கு பாரு, நம்ம ப்ரீ வெட்டிங் அந்த லட்சத்துல பண்ணிருக்கோம். அங்க நின்னுப்போ வேற கல்யாணத்துக்கு வந்துட்டோம். ஆனா அந்த ஊர் போர்டவே மறைச்சு ஒட்டி இருக்காங்கன்னா ஒரு தில்லு தான்ப்பா. இந்த ஊருக்கு போக வேண்டியது எங்கடா அந்த ஊரக்கானு பார்த்தா அந்த ஊர் மேலதான் போஸ்ட் ஒட்டி இருக்காங்க. நிறுத்த கிட்டப்போ எங்க மாமா பேரு வித்த காட்டுறாரு. நிறுத்த எங்க மாமா பேரு வித்த காட்டுறாங்க. இதெல்லாம் ஹீரோய் மாரி இருக்கு. எங்க மாமா இவ்வளவு வெள்ளையா இருக்க மாட்டாரு. எடிட் பண்ணாங்க. அது அவங்க தாய் மாமா போஸ்டர் ஆகி போடுது. KKM பாய்ஸ் ஏன்டா இது மாதிரி KTM பாய்ஸ்னு ஒட்டுறீங்க, எங்கடா ஒட்டவே இல்லை நீங்க என் கல்யாணத்துக்கு? ஏதோ ஆக்டர்ஸுக்கு மாதிரி நல்லா இருக்கு. இவங்களுக்கு வாக்கப்பட்டது அப்படி இருக்கு கேமராமேனு. எனக்கு வாக்கப்பட்ட கேமரான்னு இன்னும் எனக்கு அனுப்பிச்சுடவே இல்லை. நான் என்னத்த சொல்றது? போ மண்டபத்துக்கு போ. அந்த போஸ்ட் போய் கேட்கவா? குருவிதானிக்கு ஸ்னாப் சாட்ல எடுத்திருப்பாங்க போல, இவ்வளவு வெள்ளையா காட்டி இருக்காங்க. கேரளா அதுக்குதான் போயிருக்காங்களா? அப்போ சொல்லவே இல்லை என்கிட்ட. இருக்கிறதுலே 1 மில்லியன் வச்சுட்டு ஃபேஸ் ரிவீல் சிம்பிளா பண்ண நான் ஒருத்தனா மட்டும் தான் இருப்பேன். என் ஃபேஸ் எல்லாம் பயங்கரமா காட்டிட்டேன் மச்சான். ஃப்ரீயா ஃபேஸ் தான் சிம்பிள் சொதப்பிட்டான் மச்சான். நான் என்ன பண்றது? நாங்கள் வந்துட்டு ஸ்பேரோ கல்யாணத்துக்கு கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக வந்துட்டு பம்பிள் பீக்லாம் நிறைய வீடியோ எடுத்தோடனே வந்துட்டு எப்பயும் நம்ம வீட்டில் தான் காட்டுவோம். ஆனால் இந்த டைம் எடுத்தோடனே மச்சான் அந்த இடத்துல தான் கரெக்டாக நான் தெரியலான்னு கூட தெரியல. எங்கடா என் மொண்டாட்டி வேற. நான் பேச்சுலர். இங்கே யாருக்கும் கல்யாணம் மச்சான். நாம போயிட்டு கல்யாண வேலை முடிச்சுட்டு வரலாம். பொண்ணு மாப்பிள்ள வந்துட்டாங்களா? நாம் பாட்டுக்கு வரோம். இங்க பேரு ஸ்டாரோக்கு சீதனம்னு நினைக்கிறேன். இது அப்படி நிறுத்து மாமா. இங்க பேரு தாத்தா வரான் பேரு. ஸ்டாரோக்கு புது கார்லாம் கிஃப்ட் பண்றாங்கடா மாமா. வாங்கி தர்றாரு. அந்த காரா? அந்த கார். இங்க பாரு. நல்லா இருக்கீங்களா? எம்பி கண்ணாடி போடு. ஓரமா போ. ஓகே பாய்.
அது வேற ஒன்றும் இல்லை, அதான் கோட்டிங்க மாமா சாரிங்கடா. ஏய் நீ வா, ஏய் சாபு, ஏய் வாங்கப்பா மச்சான். எஸ் ஐயோ பாபி ப்ரோ கண்ணாடிங்க கண்ணாடி போடு. அப்படி இப்படின்னு சொல்லி கொண்டாடி எதுல வந்தீங்க? ஏய் எங்க பொண்ணு காணோம்? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அது தெரியுது, அதான் வைஃபை காணோம். எனக்கு ஒரு டவுட். என்னது? ஸ்பேரமாமா மாப்பிள்ளை மச்சான் மாப்பிள்ளை தெரியல. இங்க பாரு. கரெக்டா இருக்கு. இல்ல இல்ல ப்ரோ, வேற என் தங்கச்சி ப்ரோ. இல்ல இல்ல ப்ரோ, இல்ல ப்ரோ, இல்ல ப்ரோ. டைம் தாலி கட்டிட்டீங்க ப்ரோ. அதுக்கே நான் அடிக்க தெரிஞ்ச மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு போதானே. ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? ஒரு பீட் மட்டும் சொல்லிக்கிறேன். இல்ல எல்லாரையும் கல்யாணம் பண்ணுங்க ப்ரோ. நானும் சொன்னேன் ஒரு அரை மணி நேரமா மெடிடேஷன் பண்ண, நான் பொண்ணுன்னு கேட்க மாட்டேன். இல்ல இதே பொண்ணெல்லாம் எப்படி இப்படி சுத்துது? ஏய் கீழே பாரு. இவ்வளோ நேரம் ஷூட்டிங் தான் சுத்திட்டு இருந்துச்சு. முடி முடி வெளுத்துருச்சு. டை ஒன்று அடிக்கல தானே? சௌரி மணி வீட்டா வந்துடும். சிவா இல்லை சார், எங்களுக்கு வந்துட்டு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. எங்க ப்ரோ உன் ஃபோனை யார்கிட்ட கொடுத்து பிளாக் பேந்தர் வரல. பிளாக் பேந்தர் நான் ஜெயிலோட வந்து பேந்தர் வந்துட்டு நம்ம சொந்தக்காரங்க தான் நீங்க. அப்படின்னா என்ன பண்ணுவோம்? இப்படிலாம் வராது ப்ரோ, நீங்களே வச்சுக்கோங்க. ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. நல்லா இருக்கியா? நம்ம கல்யாணத்தில் பேசவே முடியல. ஈவினிங் வந்தீங்களா? ஆமாம், இங்கே முன்னாடி இங்கே பாருங்க, இதுதான் கல்யாண பொண்ணு. நான் வந்து கெஸ்ட்டு. எங்க மாப்பிள்ளைங்க மாப்பிள்ளை பிஸியாக இருக்காது எங்கே போனாலும். பச்சை கலர் டை இங்கே பாருங்க. பச்சை கலர் டை, பச்சை கலர் ட்ரெஸ். நான் ரோஸ் கலர். யாழ் இங்கே வருது. இதுதான் என் வைஃப். இது ஒரு பேர், இது ஒரு பேர். மச்சான் மச்சான் இங்கே பாரு, இங்கே பாரு, காமெடி பேரு. இங்கே இருக்காது. போட்டா ஏய் போஸ்ட் கொடுங்க, அவ எப்படி ஒரு தமிழ் அடிச்சு. ஃபோன் சொன்னா நடுன்னு தாலி கட்டினா பொண்ணு மட்டும் டக்குன்னு மாத்திடுவாங்க. ஏய் இங்கே பாருங்க. பைக்கில் போறியா?
என் பொண்ணு மாப்பிள்ள அங்க போயிட்டு இருக்காங்க. இங்க ஒரு ஜோடி இளம் ஜோடிகள். இங்க பாருங்க ஜோடி. இங்க பாருங்க சிங்கிள் ஜோடி. நீதான். நான் தான் பிளாக் கேட். வாங்க நம்ம போய் மேலே போய் ரெஸ்ட் எடுக்கலாம். ஆமா தல. அது எப்படி ஏன் சைலண்டா இருந்தேன். இப்போதான் வந்தேன். நான் தான் என் பைக்கு. உன் பைக் போகுது தெரியா? ரெடி பண்ணி தெரியா? யார் எடுத்து போறாங்களே இந்த கார் போது. ஓகே உனக்கு ஏத்த மச்சான் இதுல நான் கெஸ்ட். ஏய் இங்க பாரு. ஓகே ஹெச்ஆர் கையால பஞ்சு முட்டாவா? ஹாய் ஹெச்ஆர். ஹாய். அண்ணா இந்த கலர் கலரா பஞ்சு முட்டாயெல்லாம் இல்லையாண்ணா? அண்ணா ப்ரோ இங்கே vlog எடுத்தீங்களா? என் கல்யாணத்தை நீ vlog பண்ண விடல. ரிலேட்டிவ் ஹாய் ப்ரோ. வர ஆரம்பிங்க. ப்ரோ காசு கேட்பீங்களா? இல்ல ஃப்ரீ தானே. சார் உங்க கல்யாணத்துல போடல. உங்க கல்யாணத்துக்கு நீங்க உங்க கல்யாணத்துலாம் போட்டீங்களா? போட்டமே. தங்கச்சி ஆனா நான் சாப்பிடவே இல்லையே. என்ன விட்டதே 3 மணி தான். சீரியஸா என் கல்யாணத்துல வந்துட்டு கலர் கலரா போட்டாங்க. ஒரு பீஸ் கூட என் கண்ணில் காட்டல. அவளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகுனுச்சுனாலே டவுட்டா இருக்குது. இந்தாமா நான் பண்ண வேண்டிய வேலை அவ பண்ணிட்டு இருக்கா. அக்காவா நான் பண்றேன். இந்த மாஸ்க் தூக்கி பேர் கேமரா கூட வர மாட்டான். இங்க பாருங்க உங்களுக்கு அக்கறை இருக்கு. ப்ரோ எனக்கு பஞ்சு மிட்டாய் மிட்டாய் கடை முடிச்சாச்சு. நாளைக்கு வரும். குட்டி பாப்பா பாயிண்ட் ஃபைல் விட்டா வேணாம் உடையும். அந்த 20 30 வேலைக்கு சேர்ந்தீங்களா? ஆமா ஆமா ஒரு ஐஸ்கிரீம் கடை எங்க வச்சிருக்கீங்க? ஐஸ்கிரீம் போட ஆப்பிள் மட்டும் நல்லா தான் இருக்கு. பாப்கார்ன் சாப்பிட்டுட்டே வாங்க. தேவையா? இதுதான் பாப்கார்ன். எல்லாரும் இங்க இருந்து பாருங்க. நீங்க வாங்க. நோ ரீல்ஸா? டேய் இது யூடியூப். ஏ ஃபர்ஸ்ட் நிறுத்து வேணாம். நான் ஷார்ட் எடுத்துக்கிறேன். நீ இது ரொம்ப தெரியலல. கல்யாணம் ஆயிடுச்சுல. சந்தனமே காஞ்சி போய். இதுதான் பாசத்தின் உச்சகட்டம். எங்கப்பா சந்தனமே ஒட்ட மாட்டேங்குது. ஏன் மண்ணே பண்ணா இது வைத்து கட்டுற மாதிரியே பண்ணிட்டு இருக்கா? எல்லா வேலையும் அப்படிதான். என்னாச்சு? ஒண்ணு இல்ல. நல்ல 100 ஆண்டு வாழ்க்கை அப்படின்னு வாழ்க்கணும். உங்களுக்கு தான் அதிகமா சொட் ஆகுது. ஆஹா என்ன அக்கறை. இதுக்காக நான் அடுத்த மாசம் கல்யாணம் பண்றேன்டா. ஆமா நீ அடுத்த மாசம் நான் அடுத்த மாசம். இப்படி ஏன் கல்யாணம் எங்க கூட்டு போற? இங்க பாரு. எனக்கு கல்யாணம் போங்கடா. ஏய் அண்ணன் என்னது மச்சான் அங்க பேர் சோபா போட்டாங்க சொன்னவா ப்ரோ காஸ்டியூம் மாத்திட்டாரு. நான் தாத்தா கை கிட்ட வா தாத்தா போட்டோ வேறாண்டி தான். ஏய் இங்க போஸ் கொடுங்க. எருமாண்டி தாத்தா சாப்பிட்டே தாத்தா போயிடலாம் தாத்தா. கறிக்குழம்பு இல்லையா? வத்த குழம்பு கறிக்குழம்பு போடுறதுச்சு. ஏய் ஸ்பேரோ கறிக்குழம்பு
போறேன்னு 10 ரூபாய் போட்டுருக்குது. என் கல்யாணத்துல நான் முருங்கை சாம்பார் போட்டேன். வாழ்க்கையிலே மொதல் கல்யாணத்துக்கு சிப்ஸ் சாப்பிட்றேன் பந்தியில். ஏய் பிங்கோ லேஸ் போட்டிருக்காங்க. 10 ரூபாய் போட்டாங்க மாமே. அது ரொம்ப குஷியா இருக்கீங்க. கல்யாணம் அப்புறம் தெரியும். நான் இப்படி ஆடிட்டு இருந்தேன். எல்லாம் அடிக்கிட்டாங்க ஒரு வாரத்திலேயே. இது மச்சா, இது மேம்பட்டு மலர் தெரியல. நீ ஆடுமா, நீ கலக்கிட்டு என்னத்துக்கு ஆமா யாரு மாப்பிள ஆயா போயிட்டு வரோம். அப்புறம் வரோம். காலையில் இருந்தவன் அப்புறம் வரோம். மச்சான் அவன் மூஞ்சில யாரும் நலுக்கு வச்சுட்டாங்க. வேற யாரும் இல்லை, நீதான். வேற என்ன வேலை? கல்யாணத்துல தானே வேலை.